மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது குழந்தை எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகுது, எனக்கு குழந்தைங்களே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பதிவுங்க. அதாவது நான் போடுற ஒவ்வொரு பதிவுமே நான் அனுபவித்த பதிவை தான் நான் உங்களுக்கு போடுறேன். அதாவது யார் சொல்லியும் நான் போடலை. அதாவது நான் அதை பண்ணி எனக்கு அது 100% எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. அதனால தான் நான் அந்த பதிவை உங்களுக்கு போடுறேன். இது எந்த மாதிரி பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு புத்துக்கண்ணுன்னு ஒன்று இருக்கும் தெரியுங்களா? அந்த புத்துக்கண்ணில் வன்னி மரம்னு கண்டிப்பாக இருக்கும். அந்த வன்னி மரத்துக்கு ஒரு 13 நாள் நம்ம விளக்கு போடணும். விளக்கு எப்படி நம்ம போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகிற நாள் வீடு வாசலாக எல்லாமே லேடிஸ் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அந்த புத்துக்கு தேவையான பூஜை பொருட்கள்னு பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், பூவு, பத்தி, சூடம், முட்டை, பால், அப்புறம் நெய் தீபம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே கோயிலுக்கு போங்க. அதே மாதிரி வெத்தலை பாக்கு ஒரு செட்டு வாங்கிக்கிங்க. அதில் ஒரு 11 ரூபா காணிக்க வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த கோயிலுக்கு எப்படி போகிறீங்க அப்படின்னா, காலையில் நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் காலையில் கிளம்பலாம். காலையில் கிளம்புறப்ப உங்கள் ஹஸ்பண்டு நீங்கள் 2 பேருமே போங்க. நீங்கள் போய் வேண்டிக்கிங்க. அங்கே போய் விளக்கு போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன புடவை கட்டிட்டு போகிறீங்களோ அந்த புடவையோட முந்தாணி சிலையை கிழித்து அந்த இடத்துல ஏதாவது ஒரு கல், அதாவது நம்ம குழந்தையாக நினச்சி நம்ம அந்த மரத்தில் கட்டணும். அந்த கல் அங்கே ஏதாவது இருந்ததுன்னா அந்த கல்லை எடுத்து வச்சு அந்த முந்தாணி சிலையில் முடிஞ்சு நல்லா இறுக்கி கட்டி நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் அந்த சாமிக்கு விளக்கெல்லாம் போட்டு அந்த மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு அந்த பாலெல்லாம் ஊற்றிக்கிட்டு அதுக்கு உண்டான சவரத்தனை எல்லாமே நம்ம செஞ்சிடணும். செஞ்சுட்டு அது எல்லாமே பண்ணிவிட்டு நாம் மனசார நம்ம வேண்டிக்கணும். இந்த மாதிரி எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை, எனக்கு நீங்கள் கொடுங்க, அதுக்கு உண்டான சூழ்நிலை நீங்கள் தயவு செஞ்சு அனுப்பிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி மன உருகி மனசார நீங்கள் வேண்டிக்கிங்க. வேண்டிக்கிட்டு அந்த முந்தாணி சிலை கிழிச்சிட்டு இல்லைங்களா, அந்த கல்லை கையில் வச்சு அது குழந்தைய வச்சு தான் நீங்கள் சாமி கும்பிட்றீங்க. சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் ஒரு 3 சுற்று சுற்றுங்க. 3 சுற்று சுற்றிக்கிட்டு அந்த வன்னி மரத்தில் மேலே கட்டிட்டு வந்துடுங்க. நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் மனசார வேண்டிக்கிட்டு கட்டிட்டு வந்துடுங்க. கட்டிட்டு அதாவது அந்த நாள் நீங்கள் விளக்கு போடுறப்ப மட்டும் அவர் வந்தால் போதும். மற்ற நாளில் அவர் வர தேவையில்லை. அந்த 13ஆம் நாள் நம்ம அந்த பிரார்த்தனையை முடிக்கிறோம் பார்த்தீங்களா, விளக்கு போட்டு அந்த பிரார்த்தனையை முடிக்கிறப்ப மட்டும் அவங்க கடைசியாக வந்தால் போதும். அது வரைக்கும் அந்த நாளும் கடைசி நாளும் ஹஸ்பண்ட் வந்தால் போதும். மற்ற நாள் நம்மளே டெய்லியும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு டெய்லியும் வீட்டை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சுத்தமாக டெய்லியுமே தொடச்சி விட்ருங்க. தொடச்சி விட்டு நீங்கள் தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோயிலில் போய் இந்த செய்ய வேண்டியது இது செய்யுங்க. அதே மாதிரி இந்த பூஜை எல்லாமே முடிச்சுட்டு அந்த 13 நாள் போட்டுறீங்களா, அந்த 13ஆம் நாள் இப்போ நம்ம எப்படி அப்புறம் மற்ற நாள் இடையில நீங்கள் விளக்கு மட்டும் போட்டால் போதும். மற்றதெல்லாம் நீங்கள் எதுவுமே கொண்டு போக வேண்டாம். முடிஞ்சால் பூவு, அப்புறம் ரெகுலராக அந்த 13 நாள் கணக்கு நீங்கள் விளக்கு மட்டும் கொண்டு போய் அந்த விளக்கு மட்டும் அந்த டைமில் நீங்கள் போட்டுட்டு கடைசியாக அந்த 13 நாள் ஆனதுக்கப்புறம் அந்த 13ஆம் நாள் வீட்டில் கொஞ்சம் பொங்கல், சக்கரை பொங்கல் வச்சுக்கோங்க. சக்கரை பொங்கல் வச்சு அந்த நாளில் நீங்கள் என்னென்ன கொண்டு போனீங்கல்ல, மஞ்சள் குங்குமம், பூ கொண்டு போயிருப்பீங்க, அந்த சாமிக்கு அந்த முட்டையெல்லாம் கொண்டு போயிருப்பீங்களே, அந்த நாள் நீங்கள் என்னென்ன செஞ்சீங்களோ அதே மாதிரி அந்த பொருள் எல்லாமே விளக்கு முதற்கொண்டு நெய் விளக்கு முதற்கொண்டு மெயினாக நெய் விளக்கு 100% சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். நீங்கள் அதாவது காசு இல்லை அது இல்லைன்னா தயவுசெய்து நீங்கள் யோசிக்காதீங்க. ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 20 ரூபாய்க்கு நெய் பாக்கெட் வாங்குங்க, ஒரு 10 ரூபாய்க்கு நல்லெண்ணெய் பாக்கெட் வாங்குங்க. இதை வாங்கி நீங்கள் அப்படியே நெய்யில் கூட கலந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை என்னால் ஃபுல்லாக பியூர் நெய்யே வாங்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் சுத்தமான நெய் வாங்கி கூட நீங்கள் அது போடலாம். ஆனால் நெய்யை நம்ம ஊற்றி ஒரு பிரார்த்தனை பண்ணுற மாதிரி கண்டிப்பாக எதுக்குமே பலன் கிடையாது. அதாவது நான் பார்த்த வரைக்குமே நீங்கள் தாராளமாக அதை செய்யலாம். அப்புறமேல 13ஆம் நாள் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 13ஆம் நாள் நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு பொங்கல் ஒன்று வச்சுக்கோங்க. பொங்கல் வச்சு நாள் நீங்கள் என்னென்ன பொருள் வாங்குனீங்களோ அந்த பொருள் எல்லாமே நீங்கள் மறுபடியும் வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அந்த படையல் மாதிரி போட்டு கொஞ்சமாக வாழையில் மட்டும் கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு அந்த படையல் எல்லாம் போட்டு மனசார என்னோடய வேண்டுதலையும் பிரார்த்தனையும் நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 13ஆம் நாள் நீங்கள் அந்த சாமிக்கு பொங்கல் வச்சு இந்த பொருளெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமேல நீங்கள் மனசார வேண்டிட்டு நீங்கள் வந்துடுங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அந்த விளக்கு நீங்கள் போடவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு சிலர் அந்த அதான் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த ராகுகேது தோஷம் அந்த நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் வயசு குறை இல்லைங்களா, அப்போ அந்த டைமில் நம்மளோட எப்படி சொல்கிறதுனா நம்மளோட துணி ஏதாவது
இந்த ராகு கேது பிரச்சனை, அவங்க வந்து ஏதாவது அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த பாம்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம ஏதாவது ஒரு அசால்ட்டாக வச்சுருந்தாலோ அது ஏதாவது உரசிட்டு போயிருந்தாலோ அதனால் அந்த தோசை வரும்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து நான் 100% செஞ்சு எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு அந்த பதிவே சொல்கிறேன். அது வந்து உரசிட்டு போனாலும் அது மூலிமா ஏதாவது ஒரு சின்ன சின்ன தோசைகள் இருந்ததுன்னா இதில் வந்து அடிபட்டு போய் கண்டிப்பாக அது குழந்தை வந்து 100% இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது நானாக பண்ணலை. நான் கல்யாணம் ஆகி போன புதுசில் எனக்கு பக்கத்தால் இருக்கிற ஒரு அக்கா சொன்னாங்க. நான் அதை நம்பலை. சரி இருந்தாலும் சரி, அந்த ஒரு நம்பிக்கைன்னு எந்த ஒரு விஷயமுமே நம்ம 100% நம்பினா மட்டும்தான் அது நடக்கும். நம்பலைன்னா அது நடக்கவே நடக்காது. அதனால் சரி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதிக நாளில் இல்லைங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் தான் ஆச்சு. அந்த 3 மாதத்தில் எல்லாம் கல்யாணம் பண்ணால் எல்லோரும் என்ன கேட்பாங்க, ஏன் குழந்தை இல்லையா, என்ன 3 மாதம் ஆயிடுச்சு, எது இல்லையா, விசேஷம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அதனால் சரி அவங்க சொல்கிறாங்களே சரி நம்ம போய் செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவங்க எங்களுக்கு. எது செஞ்சாலுமே கொடுப்பாங்க, எதாக இருந்தாலும் கொடுப்பாங்க. ஒரு கொஞ்சோண்டு பூ வச்சா கூட எப்படி சொல்கிறதுனா நம்ம நாமக்கலுக்குள்ளேயே தான் நாங்களாம் இருந்தோம். பக்கத்தால் வீட்டுக்காரங்கன்னா எங்களுக்கு ரிலேஷன் கூட 2வது பட்சம்தான். ஆனால் அவங்க அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. ஒரு சின்ன பொருள் செஞ்சாலும் எங்களுக்கு கொடுக்காம சாப்பிட மாட்டாங்க. ஒரு பூ வச்சா கூட அதில் சும்மா பூவே கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் அந்த பூவே ஒரு 2 கனினாவது அங்கே கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் குடியிருப்போம். அந்த 5-6 பேர்த்துக்கும் அந்த அக்கா கொடுத்துட்டு தான் வைப்பாங்க. சாமினா என்ன, பக்தினா என்ன, சாமி வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம நேசித்தோம், அதாவது அவங்களை எந்த அளவுக்கு நம்ம நம்பணும்னா நம்ம வந்து அது எந்தளவுக்கு நம்பினா நமக்கு எந்தளவுக்கு நமக்கு வந்து எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நான் அந்த சாமி பற்றி அந்த அக்காவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த அக்கா எப்படி சொல்கிறேன்னா, அந்த அக்கா பேரும் குறிப்பு இல்லாமல் என்னன்னு தெரில, அவங்க பேர் ரேவதி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அக்காவை. அதனால் அந்த ஏரியாவில் நாங்கள் இருந்த பொறுத்த வரைக்குமே நாங்கள் வந்து எப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அந்த அக்காவை. எல்லா விஷயத்துக்கும் சரி, வாரங்கண்டா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு செவ்வாடை கட்டுறது சரி. ஏன்னா அந்த அக்காவை பார்த்து தான் அந்த அக்கா வருஷம் மருவத்தூர் மாலை போடுவாங்க. வருஷம் கோயிலுக்கு போவாங்க. ஒரு நாள் கூட தவற மாட்டாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா அவங்க செவ்வாடை தான் கட்டுவாங்க. அந்த செவ்வாடை ஏன் கட்டுறோம் அப்படின்னா, அந்த ஒரு நாள் வந்து நம்ம வருஷம் அந்த மருவத்தூர் போயிட்டு வரேன் இல்லைங்களா, அதனால் அந்த ஞாபகமாகவே அது என்னான்னு தெரியல லட்சுமி, எனக்கு என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் தெரியல, அந்த வெள்ளிக்கிழமை ஆச்சுனாவே அந்த செவ்வாடை எடுக்க தான் என் கை போகுது. ஒன்று செவ்வாடை இல்லைன்னா மஞ்சள். இதை தவிர அந்த அக்கா எதுவுமே கட்டி நான் பார்த்ததில்ல. ஆனால் அவங்களுக்கு 2 பசங்க. அந்த அக்கா எந்தளவுக்கு அந்த சாமியை நம்பினாங்களோ, ஏன்னா மனுஷனை நம்புறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. மனுஷனை பொறுத்த வரைக்குமே அதாவது எல்லோரும் மனுஷங்க தானே. இப்போ நம்ம வந்து ஒரு சில நேரத்தில் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு சில நேரத்தில் ஒரு மாதிரி இருக்கும். நம்மளை வந்து நம்மளாலே நம்ப முடியல. அப்படி இருக்கிறப்ப நம்ம போய் அடுத்த மனுஷனை போய் எங்கே நம்புறது? அதனால் முழுக்க நம்ம நம்பணுன்னா நம்மளால் நம்ப முடியல. நம்ம ஒரு சில விஷயம் அதாவது யார்கிட்டையுமே ஃப்ரெண்டாக நினைக்க முடியல, யார்கிட்டையுமே நம்ம ஷேர் பண்ண முடியல. இது சொன்னாலும் ஏதாவது 1க்கு 2 போயிடுது. நம்மக்கிட்ட நல்லவங்க மாதிரி பேசிடுறாங்க, கடைசியில் நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாருமே தயவு செஞ்சு கடவுள் கால் போடுவீங்க. நம்ம போய் அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருந்தாலும் அந்த கோயிலில் உண்டான வைப்ரேஷனும் சரி, அந்த சாமி சம்மந்தப்பட்ட அதாவது சாமின்னு சொல்கிறத பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து எல்லோரும் தப்புன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாதுங்க. நம்ம வந்து கரெக்டான ஆளாக பார்த்து ஃபாலோ பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்குமே. எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க, அவங்கவுங்களோட தேவைக்கோசரம் கும்பிட்றாங்க. ஆனால் ஒரு சிலர் ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் சாமி நம்பலாம், ஆனால் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் சாமி அப்படின்னாவே எனக்கு வந்து அந்த அக்கா சொல்லி தான் நான் வந்து இந்தளவுக்கு நான் சாமி கும்பிட்றதுக்கு காரணமுமே. அந்த அக்கா எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் கூட. அந்த அக்கா சொன்னாங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் அதை செஞ்சேன். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அந்த விளக்கு போடக்கூடவே எனக்கு வந்து ரிசல்ட் நல்லாவே தெரிஞ்சுதுங்க. அதனால் வந்து நான் அனுபவித்ததை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் அந்த 13 நாளில் வந்து நம்ம விளக்கு போட்டு முடிக்கிறோம் இல்லைங்களா, அன்றைக்கி பொங்கல் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பொங்கலை வந்து நம்ம வாயில் வைக்கக்கூடாது. அந்த சாமிக்கு போய் நாகம்மாவுக்கு வந்து அந்த புத்துக்கண்ணில் போய் படையல் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேலு நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் ஒரு தீபம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த பொங்கலை ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு குழந்தைன்னு வச்சுக்கலாமே, ஒரு 5 வயசோ ஒரு 5 வயசு, ஒரு 6 வயசு, இந்த மாதிரி ஒரு 4 வயசோ ஒரு 3 வயசோ இந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஊட்டிடணும். ஊட்டிட்டு அதுக்கப்புறமேல் தான் அந்த பொங்கலை வந்து நம்ம சாப்பிட்ணும். நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோக்கள் நான் போடுறேன். தயவு செஞ்சு எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.